பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் நீதிமன்றில் கூறிய விடயம். அரசு ஊழியர் சம்பளத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு. ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். உள்ளூராட்சி தேர்தலில் சமல் களமிறங்க மாட்டார். முட்டு எம்பி தெரிவிப்பு. இலங்கை சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது அரசாங்கம். வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய பெண் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது. பயிர்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் படிவம் வவுனியாவில் விநியோகம். கனடாவில் வேலை இழப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். பாபா வங்காவின் மற்றொரு பகீர் கணிப்பு 2043க்குள் நடக்குமா? அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண் மருத்துவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் படை வீரர் இந்த விடயத்தை நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். போலீசார் தம்மை கடுமையாக தாக்கியதாக அவர் நீதிமன்றில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை போலீசார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். இதன்போது குறித்த சந்தேக நபர் நேராக நிற்க முடியாதிருந்த காரணத்தினால் நீதவான் அவரை நேராக நிற்குமாறு பணித்துள்ளார். போலீசார் கடுமையாக தாக்கியதால் தம்மால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை என சந்தேக நபர் நீதவானிடம் தெரிவித்துள்ளார். சந்தேக நபரை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்த அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் சந்தேக நபரை 48 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதவான் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளார். நிதி வரம்புகள் இருந்த போதிலும் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் கல்வியாளர்களுக்கான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் நாடு தற்போது ஈடுபட்டுள்ளதாகவும் இது அரசாங்கம் பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுருக்களை பின்பற்ற வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் வருவாய் மற்றும் செலவின வரம்புகளை மையமாக கொண்டு கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் கூறியுள்ளார். மேலும் கல்வியாளர்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதியிடம் விளக்கியதோடு இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனைத்து தொழில்முறை குழுக்களும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அரசாங்கம் முழுமையாக அறிந்திருப்பதாகவும் அனைத்து தனிநபர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அதேவேளை அவற்றை உணர்வுபூர்வமாக நிவர்த்தி செய்வதற்கு உறுதிபூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ போட்டியிட மாட்டார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அம்பாத்தோட்ட மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு தெரிவித்தார். சமல் ராஜபக்ஷ பிரதேச சபை தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக சில தினங்களுக்கு முன்னர் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இத்தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சாணக்கு எம்பி மேற்படி தகவலை வெளியிட்டார். நகைச்சுவைக்காகவே சமல் ராஜபக்ஷ அப்படி ஒரு தகவலை வெளியிட்டார். அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார். நகைச்சுவையாக கருத்து வெளியிடும் சுதந்திரம் அவருக்கு இல்லையா என கூறியுள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கூட்டமைப்பின் கல்வியாளர்களுக்கும் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. கலந்துரையாடலின் போது கல்வியாளர்கள் தற்போது எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்து சந்திப்பின் போது ஆராயப்பட்டுள்ளன. இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இது பரிந்துரைக்கப்பட்டு வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுருக்களை இலங்கை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் என்று கோருகிறது. அதன்படி இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் வருமானம் மற்றும் செலவின வரம்புகளை மையமாக கொண்டு கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளன. நிதி வரம்புகள் இருந்த போதிலும் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளது என்பது இந்த சந்திப்பின் போது அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய பெண் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சேதுவ வெத்தேவ பகுதியில் உள்ள விகாரியின் பிக்குவை கொலை செய்தமை மற்றும் பொருட்களை திருடிய சம்பவங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 14ஆம் தேதி இந்த குற்ற செயல் நடந்ததாகவும் சேதுவ போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை தொடர்பான விசாரணைகளில் அதே விகாரியில் வசித்து வரும் ஒரு துறவி இந்த கொலையை செய்ததாகவும் அந்த துறவியுடன் தொடர்பு வைத்திருந்த வெளிநாட்டில் வசிக்கும் பெண் இந்த கொலையை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை போலீசார் நீதிமன்றில் தெரிவித்து சந்தேக நபருக்கு எதிராக விமான பயண தடையை பெற்றனர். அதற்கமைய இந்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் காலை துபாயிலிருந்து நாட்டுக்கு வந்தவுடன் விமான நிலைய குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மினுவங்கொட பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. மேலதிக விசாரணைகள் சேதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாளை 15ஆம் தேதி காலை 8 மணி முதல் காலை 8:05 மணி வரை நாடு பூராகவும் நடைபெறவுள்ள வனவிலங்கு கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளதாக படிவங்கள் வவுனியா மாவட்டத்தில் கிராம அலுவலர் ஊடாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த செயற்பாட்டை மிகவும் துல்லியமாகவும் திறமையாகவும் நடத்தும் நோக்கில் கமத்தொழில் அமைச்சின் வளாகத்தில் ஒரு செயல்பாட்டு அறை நிறுவப்பட்டுள்ளது. கால்நடை கணக்கெடுப்பின் போது ஏற்படக்கூடிய ஏதேனும் சிக்கல்கள் குறித்து விசாரிக்க இந்த செயல்பாட்டு அறை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை செயல்படும் என்று கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி ஏதேனும் சிக்கல் இருப்பின் செயல்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 0112034336 அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்று அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அதற்கமைய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வனவிலங்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக அரசாங்கத்தால் அச்சிடப்பட்ட படிவங்கள் கிராம அலுவலர்களாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அதில் கருங்குரங்கு, குரங்கு, மரகணில், மயில் என்பவற்றினுடைய பெயர்கள் குறிப்பிட்டு கணக்கெடுப்பதற்கான வகையில் படிவம் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேடியர்கள் மத்தியில் வேலை இழப்புகள் குறித்த பதற்றம் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட புதிய கருத்து கணிப்பின்படி இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் நடக்கும் வர்த்தக போரின் விளைவாக வேலை இழப்புக்கான அச்சம் ஏற்படுவதாக 40% கனேடியர்கள் தெரிவித்துள்ளனர். பல தொழில் நிறுவனங்கள் வேலைவாய்ப்புகளை குறைக்க தொடங்கியுள்ளமையும் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 1500க்கும் மேற்பட்ட கனேடியர்களின் இது தொடர்பில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஒன்டாரியோ மாநிலத்தில் 50%க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை பாதுகாப்பு தொடர்பில் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இது நாட்டின் மிக அதிகமான விகிதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலை இழப்புகள் தொடர்பில் பெண்களை விடவும் ஆண்கள் அதிகளவு கரிசனை கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து தரப்பிலும் வேலை இழப்புக்கான அச்சம் இருப்பதால் கனடாவின் பொருளாதாரத்தில் நெருக்கடி நிலவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாபா வங்காவின் முஸ்லிம் ஆட்சி குறித்து அவரது புதிய கணிப்பு எல்லா இடங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசி பாபா வங்கா ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு பற்றி பல கணிப்புகளை கூறியுள்ளார். ஐரோப்பாவின் ஒரு நகரத்தில் முஸ்லிம் ஆட்சி நிறுவப்படலாம் என்று அவர் ஏற்கனவே தனது தீர்க்க தரிசனத்தில் கூறியிருக்கிறார். 2043ஆம் ஆண்டுக்குள் ஐரோப்பாவின் சில நகரங்களில் முஸ்லிம் ஆட்சி வரும் என்று நாராயி தக்ரிப் போன்ற முழக்கங்கள் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கும் என்று பாபா வங்கா கூறுகிறார். இது மட்டுமல்லாமல் பாபா வங்காவின் கூற்றுப்படி அதன் நிறம் 2025 முதல் மட்டுமே தெரியும். இதற்கு முன்பே பாபா வங்கா சோவியத் யூனியனின் சிதைவை பற்றி கூறியிருந்தார். அது உண்மையாகிவிட்டது. இது தவிர அமெரிக்காவில் நடந்த பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் 11/9 தாக்குதல் போன்ற கணிப்புகளும் உண்மையாகிவிட்டன. பாபா வங்காவின் கணிப்பின்படி ஈரான் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அயதுல்லா கமேனியின் ஆட்சி ஐரோப்பிய நகரமான ஜெர்மனியில் தொடங்கக்கூடும். தற்போது ஜெர்மனி முழுவதும் 5% முஸ்லிம்கள் உள்ளனர். ஆனால் படிப்படியாக அது தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். அமெரிக்காவால் கூட அவரை காப்பாற்ற முடியாது. பாபா வங்காவின் கூற்றுப்படி இந்த முஸ்லிம் ஆட்சி முழு ஜெர்மனியின் மீதும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் போது நிலைமை மோசமடையக்கூடும். இந்த முஸ்லிம் ஆட்சி ஜெர்மனியில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடங்கும் போது ஒரு பெரிய போர் ஏற்படும் என்றும் அதில் ஒரு பக்கம் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகளும் மறுபுறம் அனைத்து அடிப்படைவாத முஸ்லிம் நாடுகளும் ஒன்றுபடும் என்று பாபா வங்கா தனது தீர்க்க தரிசனத்தில் கூறியிருக்கிறார். இந்த போரில் ஆயிரக்கணக்கான மக்களை இழக்க நேரிடும். ஆனால் இறுதியில் முஸ்லிம் நாடுகள் வெற்றி பெறும். இது வரும் காலங்களில் மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம் என பாபா வங்கா கணித்துள்ளார். தற்போது வெளியாகி இந்த செய்தி அவர் கணித்ததாக மக்களுக்கு கூறுபவர்கள் அவரின் சீடர்கள் ஆவர்.